Taste the Daily. வரும் தொடர் மழையின் காரணமாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் நீர்வீழ்ச்சியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடும் வெயிலால் கடந்த சில நாட்களாக அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் திருக்குளம் சீரமைக்கப்படாததால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலின் முன்புறத்தில் உள்ள திருக்குளத்தில் கோழி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்பட்டு பாசிகள் படிந்து சுகாதார சீர்கேடோடு காணப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் மக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நோய் பரவும் முன் குளத்தை தூர்வார வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சுகாதாரக்கேடாக இருக்கிறது. பாசமும் இங்கு குளிக்க வசதி இல்லாமலும், அப்படி மீறி யாரும் குழந்தைகள் குளித்தால் அது வலிக்கு உள்ளே விழுந்து சாகக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. 2-3 இறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவோ வருமானம் வருகிறது இந்த கோயிலுக்கு. எந்த விதமான வசதியும் தற்போது உள்ள ஈஓ அம்மா செய்யாமல் மேற்கொண்டு வருமானத்தை பெருக்குவதற்கு தான் வழியை பார்க்கிறது. தேனி மாவட்டம் போடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் பெண்களை இழிவாக பேசியதால் பேருந்தை நிறுத்தி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து போடி செல்லும் அரசு பேருந்தில் 4 பெண்கள் பயணம் செய்துள்ளனர். தங்களது நிறுத்தமான துரைராஜபுரம் காலனிக்கு வந்தபோது பேருந்தை நிறுத்துமாறு நடத்துனரிடம் கூறிய போது இங்கே நிற்காது என தெரிவித்ததுடன் இழிவாக பேசியுள்ளார். இந்நிலையில் பேருந்தை நிறுத்தாவிட்டால் நாங்கள் பேருந்திலிருந்து குதிப்போம் என அவர்கள் கூச்சலிட்டதால் ஓட்டுநர் பேருந்தை மீனாட்சிபுரத்தில் நிறுத்திய போது 4 பெண்களும் பேருந்தின் முன் சென்று மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் 8 வயது சிறுவனை தந்தையே ஸ்கிப்பிங் ரோப்பால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கிங்ஸ்லி என்பவரது 8 வயது மகன் அண்டை வீட்டாருடன் விளையாடியதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த கிங்ஸ்லி தனது மகனை ஸ்கிப்பிங் ரோப்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சிறுவனின் உடலில் இரத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இதனை அறிந்த குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கிங்ஸ்லி பிடிபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஊரணியில் மூழ்கி சிறுமிகள் 2 பேர் உயிரிழந்தனர். பெரிய கீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 9 வயதான ரோஷினி மற்றும் 11 வயதான பிரசான்யா ஆகியோர் அப்பகுதியில் உள்ள ஊரணிக்கு குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது இருவரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் போதிய முன்னெச்சரிக்கை பதாகைகள் வைக்காததே சிறுமிகள் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறப்படுகிறது. நெல்லை மாநகராட்சி 45வது வார்டில் சுகாதாரமற்ற தண்ணீரால் 200க்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாநகராட்சி 45வது வார்டில் கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் பலருக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து 45வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் அமுதா சுந்தர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மாமன்ற கூட்டத்தில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை அந்த வார்டு பகுதியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னோட வார்டில் 45ல் நான் குடியிருக்கிற வார்டில் ரொம்ப மஞ்சக்காமாலை பரவிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் வீட்டில் 2 பேருக்கு மஞ்சக்காமாலை இருக்கு. குறிச்சி ஊரோட இருக்கு 45வது வார்டு ஃபுல்லாகவே. இதை நான் நேற்று மாமன்ற கூட்டத்திலையும் பேசினேன். எனக்கு நல்ல தண்ணி இல்லை, அங்கே தண்ணியில் தான் பிரச்சனை, கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டையும் இப்போ அவங்க அட்மிஷன் பண்ண மஞ்சக்காமாலையோட சர்டிஃபிகேட்டையும் நான் அவங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன். இப்போ இதில் கொடுத்துருக்குறேன். எனக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரணும். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது இந்த மாநகராட்சியிலேருந்து எந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் அதிகாரிகளும் யாருமே இது வரைக்கும் பார்க்கல. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவில் தேர் மேற்கூரை இல்லாமல் வெட்ட வெளியில் நிற்கும் அவல அரங்கேறி வருகிறது. கோவிலின் தேர் திருவிழா 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் விழா முடிந்த பின்னர் மேற்கூரையோ பக்கவாட்டு தடுப்புகளோ இல்லாமல் தேர் வெட்ட வெளியில் நிற்கிறது. மழை மற்றும் வெயில் காரணமாக தேர் சேதமடையக்கூடும் என்பதால் உடனடியாக பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி தேரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் குடியிருப்பு பகுதி சாலைகளில் வழிந்தோடும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் கடந்த சில மாதங்களாக வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலைகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் ஆறு போல் ஓடுவதால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். உள்ளூர் நிர்வாகம் வடிகால்வாய் பணிகளை முறையாக செய்யாததால் கழிவுநீர் வெளியேறி வருவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் வடிகால்வாயை முறையாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி